டவுன் சையத் பாஷா மலையில் 18ஆம் தேதி வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து ஒரு பர்சன்ஸ் மேலே உள்ள தர்காக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்கள தாக்கிட்டு அவங்ககிட்ட அணிஞ்சிருந்த நகையும் பறிச்சுட்டு 2 பேர் வந்துட்டு அந்த லேடிகிட்ட செக்ஸுவலாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நேற்று கிருஷ்ணகிரி டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட்டு இன்றைக்கி காலையில் பிடிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு அண்ட் எஸ்ஐ பிரபாகரன் டீம் பார்க்குறப்ப வந்துட்டு தாலுக் லிமிட்டில் போலீஸை அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு முயற்சி செய்கிறப்ப ஒரு ப்ரிகாஷனரி ஃபயரை அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஃபயரை ஓப்பன் பண்ணி வார்னிங் ஷாட் அடிச்சுட்டு செகண்ட் இது பண்ணுறப்ப ஒருத்தருக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல தவறி விழுந்ததில் காலில் அடிபட்டிருக்கு. இப்போ மேலும் வந்துட்டு இப்போ அவங்க இன்ஜூர்டு போலீஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கார். அந்த 2 பேரும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது. போலீஸும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் வராங்க. இருந்தாலும் அந்த குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில தான் கிருஷ்ணகிரியில் அடுத்ததாக ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கு. அதை போலீஸும் விசாரிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை ஒன்று இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்போட பேக் சைடில் இருக்குது இந்த மலை. அந்த மலையோட பேரை ஷான் பாஷா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு. 1639 வருஷத்துல வாழ்ந்த ஒருத்தரோட தர்கா அந்த இடத்துல இருக்கு. அந்த இடம் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா அந்த மலை கோட்டையை பார்க்கறதுக்காகவே எல்லாருமே போவாங்க. பொதுவா கிருஷ்ணகிரியில இருக்கிற மக்களும் சரி, வெளியில இருந்து வர ஆட்களும் சரி அங்க போய் பார்க்கறது வழக்கம். அந்த மாதிரி தான் திருப்பத்தூர்ல இருந்து ஒரு கப்பல் வராங்க. ஒரு ஆண் பெண் 2 பேரும் வராங்க. அந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல போறாங்க. அந்த மலை எவ்வளவு அடி உயரம் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 அடி உயரம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நடந்து மேல போற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் மேல போய் அங்க தனிமையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு 4 பேர் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த 4 பேர் இவங்களை பார்த்ததும் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டு எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க இல்ல, நாங்க சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கோம், எங்களுக்கு வேற எந்த இடமும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மது போதையில இருந்ததுனால அவங்க இல்ல நீங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவங்கள வீடியோ எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் கிட்ட இருந்து அருணாக்கொடியை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பர்ஸ்ல இருந்து 3000 ரூபாயும் எடுத்திருக்காங்க. அந்த பெண் கிட்ட இருந்து அந்த பெண்ணோட காதுல இருந்த தங்க கம்மலையுமே எடுத்திருக்காங்க. இதோட நிக்காம அந்த பையனோட போன்ல இருந்து ஒரு 7000 ரூபாவை ஜிபே மூலியமா அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் ஒன்னா இருக்க சொல்லி அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சதோட இல்லாம அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதையும் வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இதை யார்கிட்டயாவது வெளியில சொன்னா இந்த வீடியோவை நான் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அவங்க 4 பேரும் தப்பிச்ச சிசிடிவி காட்சிகளை போலீசார் எடுத்து வச்சிருக்காங்க. 4 பேரும் ஒரு வாகனங்கள்ல கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேரும் ஊருக்கு போறதுக்கு கூட காசு இல்லாத நிலைமையில மலையோட அடிவாரத்துல இருக்கிற கிராமத்துக்கு அங்க இருக்கிறவங்க கிட்ட புலம்பி இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துச்சு மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிருந்து அவங்க ஊருக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்புறம் எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னு தானே ஒரு கேள்வி இருக்கும். ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இல்லாம அதை பத்தி பேசிட்டே இருந்திருக்காங்க. இந்த மலையில இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பொருசலா பேசிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படியோ போலீஸோட காதுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதனால போலீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா, சரி இதை பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கு அந்த மலையில எந்தெந்த செல்போன் சிக்னல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எந்தெந்த சிக்னல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல அந்த பெண் ஆண் அவங்க 2 பேரோட சிக்னலையும் கண்டுபிடிக்கிறாங்க. நேரடியா திருப்பத்தூருக்கு போயிட்டு அந்த பெண் கிட்டையும் ஆண் கிட்டையும் பேசுறாங்க, என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க அங்க நடந்த விஷயங்களை சொல்லி அழுறாங்க.
அதுக்கப்புறமா மற்ற 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோனுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கலையரசன், அபிஷேக், சுரேஷ், அப்புறம் நாராயணன். இந்த 4 பேரையுமே உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு தேடுறாங்க. இதுல வந்து 2 பேரை மட்டும்தான் கைது பண்றாங்க. மீதி 2 பேர் சுரேஷ், நாராயணன் வந்து தலைமறைவாயிடுறாங்க. எங்க தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேடும் போது போலீஸ்க்கு இன்னொரு துப்பும் கிடைக்குது. ஒரு பெருமாள் கோவிலுக்கு பின்புறத்துல இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போலீஸ் அவங்கள தேடி அங்க போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த 2 பேரும் போலீஸை பார்த்துட்டு ஓட முற்படுறாங்க. அந்த டைம்ல போலீஸ் வந்து வானத்துல ஒரு டைம் சுட்டிருக்காங்க துப்பாக்கியால, ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி அவங்க கிட்ட இருந்த கத்தியால போலீஸ் குமார் அப்படிங்கிறவரை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த 2 பேரும் தாக்கிட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால வேற வழியே இல்லாம தன்னோட பாதுகாப்புக்காக சுரேஷ் அப்படிங்கிறவரை போலீஸ் சுட்டுறாங்க. சுட்டதுல அவரோட வலது காலில் வந்து புல்லட் பட்டுறது. உடனே அவரை வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஓடினார் இல்லையா, அவரோட கால் வந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சிருது. அவருக்கும் மாவு கட்டு போடுறதுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி கத்தி குத்து வாங்கின போலீஸான குமார் அவர்களையுமே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு உடனே டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி எல்லாருமே வந்து விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்திட்டு பிரஸ் கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளை நாங்க பிடிச்சிட்டோம், அவங்கள வந்து இப்போ ஜெயில வச்சிருக்கோம், இதற்கான தீர்வுகள் வந்து என்ன அப்படின்றது தெரியல, தனிமையில யாரும் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மலை அப்படிங்கிறது வந்து 2000 அடி உயரத்துல இருக்கு. சோ அதனால ஈஸியா எல்லாரும் வந்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட்டமா வர்றது வாய்ப்பு இருக்கு. அதுவும் எல்லா நேரத்திலயுமே ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னாலும் கேள்விக்குறிதான். அதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனியா எந்த இடத்துக்கும் போகாதீங்க, ஒரு 4-5 பேரா சேர்ந்து கூட்டமா போங்க, சேஃப்டியா இருங்க, எவ்வளவுதான் நாங்க எங்க தரப்புல இருந்து பார்த்தாலும் நீங்களும் உங்களை சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுல என்னதான் சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறைந்த பாடில்லை. என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் நினைச்சிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில இன்னும் நிறைய அப்டேட்ஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கலைப்ரியா பழனி. டவுன் சையத் பாஷா மலையில் 18ஆம் தேதி வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து ஒரு பர்சன்ஸ் மேலே உள்ள தர்காக்காக வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்கள தாக்கிட்டு அவங்ககிட்ட அணிஞ்சிருந்த நகையும் பறிச்சுட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு அந்த லேடிகிட்ட செக்ஸுவலாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நேற்று கிருஷ்ணகிரி டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட் இன்றைக்கி காலையில் பிடிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு அண்ட் எஸ்ஐ பிரபாகரன் டீம் பார்க்குறப்ப வந்துட்டு தாலுக் லிமிட்டில் போலீஸை அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு இப்போ முயற்சி செய்கிறப்ப ஒரு ப்ரிகாஷனரி ஃபயரை அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஃபயரை ஓப்பன் பண்ணி வார்னிங் ஷாட் அடிச்சுட்டு செகண்ட் இது பண்ணுறப்ப ஒருத்தருக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல தவறி விழுந்ததில் காலில் அடிபட்டிருக்கு. இப்போ மேலும் வந்துட்டு இப்போ அவங்க இன்ஜூர்டு போலீஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கார். அந்த 2 பேரும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம்.